பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போல்லாம் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லையா? தேவனை அறிகிற அறிவில் குறைஞ்சிட்டே வர மாதிரி இருக்கா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அந்த காரணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டதின் நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய். மறப்பதற்கு ஆப்போசிட் தேடுவது. தேடுறதுன்னு என்ன? அதிகாலையில ஜெபம் பண்றது தேடுவதுக்கு ஈக்விவலண்ட். நீங்க தேவன் கிட்ட ஜெபம் பண்ணி தேடுகிற அந்த அனுபவத்துல குறைஞ்சிட்டே வந்தீங்கன்னா, தேவன் கிட்ட மெடிடேட் பண்ணி வசனங்களை தியானிக்கிற அந்த லைஃப் ஸ்டைல்ல குறைஞ்சிட்டே வரீங்க, ஜெபிக்கிறதுல குறைஞ்சிட்டே வரீங்க, தேவனோட நேரத்தை செலவிடுகிற அந்த வாழ்க்கையில குறைஞ்சிட்டே வரீங்க அப்படின்னா நீங்க வேசித்தனங்களை சுமப்பீங்க. வேசித்தனம்னா நம்ம நினைக்கிற மாதிரி நார்மலான வேசித்தனம் கிடையாது. பைபிள் பிரகாரம் ஹோசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வேசித்தனம்னா என்னன்னு தெளிவா சொல்லுது. வாசிக்கலாம். ஹோசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புகிறதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். வேசித்தன ஆவி உள்ள இருந்தா 3 கெட்ட விஷயங்கள் நடக்குது. ஃபர்ஸ்ட், தேவனிடத்திற்கு திரும்ப மாட்டீங்க. இளையகுமாரன் கடைசியில புத்தி தெளிஞ்சு கர்த்தரிடத்தில் திரும்பவாச்சு செஞ்சான். ஆனா வேசித்தன ஆவி உள்ள இருக்கும் பொழுது கர்த்தரிடத்துல நீங்க திரும்பவே மாட்டீங்களாம். ஒன்ஸ் ஜெப லைஃப்ல குறைஞ்சிட்டீங்க, ஒன்ஸ் நீங்க நல்ல தியானிக்கிற லைஃப்ல இருந்து குறைஞ்சிட்டீங்க அப்படின்னா திரும்பி கர்த்தர் பக்கத்துல அதுல நம்ம வளரணும்னு சொல்லி திரும்ப மாட்டீங்களாம். இதை விட மோசமான பரிதாபமான நிலை வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இது கடைசி காலம். புத்தியுள்ள ஸ்திரீகளை போல ஆயத்தமாய் விழித்திருக்க வேண்டிய காலமா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க தேவனிடத்திற்கு திரும்பவே கூடாதபடிக்கு இந்த வேசித்தன ஆவி செய்துனா இதை விட பரிதாபமான நிலைமை வேற எதுவுமே இல்லை. இந்த வேசித்தன ஆவி உங்களை கொடூர காலத்துக்கு ஈஸியா தள்ளிரும். அப்படிப்பட்ட ஒரு படுகொலியா இருக்கு. கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். அடுத்த லைன்ல இது எவ்வளவு பேடான ஒரு விஷயம். இந்த காலத்துல உங்களை நீங்க திருத்திக்கிட்டே இருக்க நீங்க பரிசுத்தமாக ஆகதான் அதுதான் ஒரு கரெக்டான ட்ராக். ஏன்னா தேவன் 2ஆம் வருகையில வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் பொழுது உங்களிடத்துல ஒரே ஒரு தப்பு இருந்தாலும் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அந்த சீக்ரெட் கம்மிங், ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு உணர்வடைந்து கிரியைகளை திருத்திட்டே இருக்கணும். அனுதினமும் உங்களை கரெக்ட் பண்ற விஷயத்துல நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும். அந்த விஷயத்துல நீங்க வளரவே மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்க வைக்கிறது வேசித்தன ஆவி. அந்த வேசித்தன ஆவிக்கு நீங்க எவ்வளவு அதிகமா எதிர்த்து உபவாசத்தை ஜெபிக்கணுங்கிறத பாத்துக்கோங்க. அது அந்த அளவுக்கு தந்திரமான ஒரு ஆவி. கடைசி 2 வார்த்தையை பாருங்க. கர்த்தரை அறியார்கள். கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும்னு எழுதியிருக்கு கொலோசையர்ல. அது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு விஷயம். கண்டிப்பா கர்த்தரை அறியணும். அறியாமையினால சங்காரம் ஆகுறாங்கன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கும். அதை தேவன் விரும்பல. அறியாமையே தேவன் விரும்புவதே கிடையாது. அவரை நம்ம ஃபுல்லா அறிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அவரை விட்டு போவே மாட்டோம். அவரை அறியாம இருக்கிறதுக்கு காரணம் வேசித்தன ஆவி. அவரை விட்டு நீங்க போகணுங்கிறது தான் வேசித்தன ஆவியினுடைய டார்கெட். அதனால அது உங்களை அவரை அறிய விடாம ஆக்கிறது, உங்களை குருடாக்கிறது. இன்னைக்கு நம்ம 3 விஷயம் பார்த்தோம். கர்த்தரை தேடல, கர்த்தரை நீங்க மறந்தீங்கன்னா வேசித்தனத்தை சுமப்பீங்க. வேசித்தனம்னா என்னது? தேவனிடத்திற்கு திரும்ப மாட்டீங்க. உங்களை அப்படி மாத்திரும். உங்களுக்கு அந்த குணத்தை கொடுத்துரும் வேசித்தன ஆவி. கிரியைகளை சீர்திருத்தாத ஒரு கெட்ட குணத்தை வேசித்தன ஆவி உங்களுக்கு கொடுத்துரும். கடைசியாக கர்த்தரை நீங்க அறிந்து கொள்ளவே மாட்டீங்க. பைபிள்ல இந்த மாதிரி வசனம் இருக்கான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு, பரிதாபமான நிலைமைக்கு நீங்க மாறிடுவீங்க. வேசித்தன ஆவிக்கு எதிர்த்து நில்லுங்க. உபவாசித்து ஜெபித்து அது உங்களிடத்திற்கு இராதபடிக்கு நீங்கள் அதை வேரோட அறுத்து போடுங்க. சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. வேசித்தன ஆவி உங்களுக்கு வேணும்னா கர்த்தரை மறந்துருங்க. வேசித்தன ஆவி உங்களுக்கு வேண்டானா கர்த்தரை தேடுங்க. அவரை மறக்காதீங்க. God bless you.